வாழ்க்கையில எதெல்லாம் கைவிட்டு போயிருக்கிறதோ அதை பற்றி பயப்படாதீர்கள். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு தீமையாக தெரிகிறதோ, கண்ணீராக தெரிகிறதோ, வேதனையாக தெரிகிறதோ, இழப்பாக தெரிகிறதோ, கட்டுக்களாக தெரிகிறதோ, ஒன்றுக்கும் கலங்காதீர்கள். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். விடுதலை தருகிறவராக இருக்கிறார். மரித்து போனவைகளை அவரால் உயிர்ப்பிக்க முடியும். அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தை நாம் அறிந்திருப்பது போல உயிருள்ள வார்த்தை, வாழ்வு கொடுக்கிற வார்த்தை. ஆகவே அந்த வார்த்தைக்கு நாம் செவிசாய்ப்போம். கடவுள் அவருடைய வார்த்தையினால் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிக்கட்டும். அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தைக்காக உங்களுடைய உள்ளத்தை திறவுங்கள் என்றால் இறைவன் தன்னுடைய வார்த்தையினால் உங்களை நிரப்புவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிசாய்த்து கொண்டிருந்தாலே போதும், அந்த வார்த்தை உங்களுக்குள் வந்து உங்கள் வாழ்வை மாற்றும், உருமாற்றும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்களை கட்டவிழ்க்கும், பலவிதமான விடுதலை வாழ்வை கொடுக்கும். ஆகவே ஜெபத்தோடு இருங்கள், மிகுந்த கவனமாய் கேளுங்கள். குறிப்பெடுக்கக்கூடியவர்கள் தயவு செய்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தை, இன்றைக்கு இறைவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை உங்களுக்குரியது, உங்களுடைய ஆசீர்வாதமானதாகும். Our God is a mighty God. Our God is a loving God. எங்களுடைய கடவுள், நாம் ஆராதிக்கிற இறைவன் யாரென்றால் அன்பானவர்களே, சர்வ வல்லமை உள்ள சக்தி வாய்ந்த கடவுள், அதே நேரத்திலே அன்புள்ள இறைவனாக இருக்கிறார். அவர் பெரிய சக்தி வாய்ந்த இறைவன். அதே நேரத்திலே அவர் ஒவ்வொருவரையும் மிகுந்த கனிவான உள்ளத்தோடு அன்பு செய்கிறவராக இருக்கிறார். Isaiah chapter 43 verse 2 says, When you pass through the water, I will be with you. And when you pass through the rivers, they will not sweep over you. When you walk through the fire, you will not be burned. The flames will not set you ablaze. ஏசாயா 43 இரண்டாவது இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டான். தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. இதை யாரால் சொல்ல முடியும் அன்பானவர்களே? இதை எந்த மனிதராலும் சொல்ல முடியாது. எந்த பெரிய பராக்கிரமசாலியாலையும் சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய பணக்காரராலையும் சொல்ல முடியாது. எந்த நாட்டு அரசராலையும் சொல்ல முடியாது. எந்த ஆன்மீக தலைவர்களாலும் சொல்ல முடியாது. கடவுளால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னோடு இருப்பேன். அது ஆறை கடக்கிறதாக இருக்கலாம், தண்ணீரை கடக்கிறதாக இருக்கலாம், நெருப்புக்குள்ள நீ போகிறதா இருக்கலாம், நான் உன்னோடு இருப்பேன். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக, எங்கள் குடும்பத்தையே அந்த ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்தவர்களாக இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். தடவை கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். You will pass through the water, you will pass through the river, you will walk through the fire, nothing going to harm to you. ஏசாயா இறைவாக்கினர் வழியாக என்ன சொல்லுகிறார் கடவுள் பாருங்கள். நீங்கள் தண்ணீர் வழியாக போவீர்கள், போக மாட்டீர்கள் என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக பல பிரச்சனைகளை, போராட்டங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். You will pass through the river. நீங்கள் ஆறுகளை நீங்கள் கடக்க வேண்டிய சூழல் கட்டாயமாக வரும். நீங்கள் போகும் பாதையெல்லாம் அப்படியே எந்த நேரமும் காய்ந்த நிலமாக, எந்த தடையும் இல்லாமல் இருக்கும் என்று நினைக்க கூடாது. அங்கே சில நேரத்திலே ஆறுகள் வரும். You will walk through the fire. நீங்கள் நெருப்புக்குள்ளே நடக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும் அன்பானவர்களே. ஆனால் nothing going to harm to you. எதுவும் உங்களுக்கு தீங்கிழைக்காது என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். What we understand, you will face difficulties in your life. Sometimes you will experience some burning situation, but be in faith, nothing going to harm to you. இந்த இறைவார்த்தையிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம் பாருங்கள். எங்கள் வாழ்க்கையில சில நேரம் சில கஷ்டங்கள், துன்பங்கள் வர செய்யும். நாம் எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பலவிதமான வேதனைக்குரிய சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆனால் எங்களுக்கு எதுவுமே தீங்கிழைக்காதபடி இறைவன் எங்களை காத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். Today I am going to speak to you about obstacles never take away your blessings. இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற விடயம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற தடைகள்,
அது தண்ணீர், ரிவர் அல்லது ஆறு அல்லது நெருப்பு, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆசீர்வாதத்தை அதனால் ஒருபோதும் தடுக்க முடியாது. My message title is God is bigger than your obstacles. கடவுள் உங்கள் தடைகளை விட பெரியவர் என்ற தலைப்பில் தான் நாம் பார்க்க போகிறோம். பல முறை தடைகளை நாங்கள் பெரிதாக பார்ப்போம். நானெல்லாம் இந்த புதுவாழ்வு வழிபாட்டுக்குள்ளே வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வளரும் வரைக்கும், ஒரு நம்பிக்கைக்குள்ளே வரும் வரைக்கும், இறை வார்த்தையை தினமும் படித்து அதை தியானிக்கும் வரைக்கும், அன்பானவர்களே, ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனை தான் எனக்கு பெரிதாகவே தெரிந்தது. இந்த பிரச்சனையை விட இந்த உலகத்திலே யாரும் பெரியவர்கள் அல்ல, எதுவும் பெரிதில்லைன்றது போல இருந்தது. எந்த நேரம் 24 மணி நேரம் அந்த பிரச்சனை தான் கண் முன்னாலும் என்னுடைய எண்ணத்திலும் உணர்விலும் வந்து கொண்டிருந்தது. அந்த பிரச்சனைகளை நினைத்து நினைத்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் உள்ளத்திலே, என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே வந்தாரோ அப்பதான் தெரிந்தது, இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விட என் ஆண்டவர் இயேசு பெரியவர். நான் சந்திக்கிற எந்த விதமான தடைகளா இருந்தாலும் எல்லாவற்றையும் உடைத்து போடுகிற ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். எனக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும், எத்தனை அம்புகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆண்டவர் என் ஆண்டவர் என்ற நம்பிக்கை வந்தது, அன்பானவர்களே. அதனால இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் என்ன சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அனைத்திலும் வெற்றி அடையலாம் என்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இதில் இருந்து என்ன பார்க்கிறோம் பாருங்கள். நாங்கள் பலவிதமான தடைகளுக்கு வழியாக போனாலும் எதுவும் எங்கள் வாழ்க்கையில் இறைவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த முடியாது. என்றால் எங்களுடைய கடவுள் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை விட பெரியவராக இருக்கிறார். மீண்டும் ஒரு தடவை கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். God would not have allowed difficulties unless he had a purpose for it. உங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களே, கடவுளுக்கு ஒரு திட்டம் இல்லாமல் எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க ஆண்டவர் விட மாட்டார். ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறீர்களா, அதிலே கட்டாயமாக ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருப்பார். என்ற நாம் கடவுளுடைய பிள்ளைகள், அவ்வளவுதான். நாம் ஆண்டவருடைய இரத்தத்துக்குள் இருக்கிறவர்கள், அவருடைய இயேசு என்ற நாமத்துக்குள் இருக்கிறவர்கள். எங்கள் குடும்பம் ஆண்டவருடைய குடும்பம். எங்கள் குடும்பத்துக்குள்ள இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் நாம் எதை சந்தித்தாலும் அதிலே கடவுள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். When you pass through the river of difficulties or when you walk on fire of pain, remember God has a purpose for it. இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பிரச்சனை என்கிற ஒரு ஆற்றை கடக்கலாம், வேதனை என்கிற ஒரு நெருப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த துன்பங்களை குறித்து இறைவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். Remember, God will set you free and God will put you on high after you pass these difficulties. அதே நேரத்தில் இன்னொன்றை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், கட்டாயமாக ஆண்டவர் நீங்கள் சந்திக்கிற எல்லா சூழ்நிலையிலிருந்து கட்டுக்களிலிருந்து விடுவிப்பார். அதுக்கு பின்பு அவரோ உங்களை பார்த்துக்கின்றால் உயர்ந்த இடத்திலே இருக்கும்படி செய்வார். இந்த தடைகள் எல்லாம், இந்த சோதனைகள் எல்லாம் நீங்கள் தாண்டின பின்பு பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த உயர்வை, அந்த வெற்றியை, அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் காண முடிகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் எங்கள் கரங்களை தட்டி. But you have to pass through. நாம் எல்லோரும் அதை தாண்டி போக வேண்டும். தயவு செய்து அதை கண்டுவிட்டு யாரும் பின்வாங்கி போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், இந்த கூட்டங்களுக்கெல்லாம் வராமல் நிற்க வேண்டாம். எனக்கு வருத்தம், அதனால் கூட்டத்துக்கு வராமல் இருக்கிறேன், எனக்கு வீட்டில் ஒரு பிரச்சனையா இருக்கு அதனால் வராமல் இருக்கிறேன் அப்படி என்றால் எப்படி அந்த பிரச்சனை தீரப்போகிறது? எப்படி அந்த நோய் போக போகிறது? எங்கள் பிரச்சனைகளை, எங்கள் நோய்களை, எங்கள் கட்டுக்களை எல்லாம் கட்டவிழ்த்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அவரிடத்திலே நாம் ஓடி வருவோம். அங்குதான் நமக்கு விடுதலை உண்டு. வீட்டுக்குள் இருப்பதனால் நமக்கு விடுதலை வராது, வைத்தியசாலைக்குள்ளேயே போய் குந்தி கொண்டிருப்பதனால் நமக்கு விடுதலை வராது. எல்லாவற்றையும் விட பெரியவராகிய ஆண்டவரிடத்தில் யாரெல்லாம் நம்பிக்கையோடு வருகிறார்களோ, நான் உங்களுக்கு சொல்லட்டும், அவர் விடுவிப்பவர், அவர் வாழ வைப்பவர். இது வெறுமெனோ போதனை அல்ல அன்பானவர்களே, இது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சத்திய வாக்காகும். Always remember, obstacles never take away your blessing. God is bigger than any obstacles. எப்பொழுதும் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், எந்த தடைகளும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்துவிட முடியாது. என்றால் கடவுள் தடைகளை விட
பெரியவராக இருக்கிறார். When you are in need, when you are in trouble, when you are in worry or sick, don't let the enemy take away your peace or faith in God. நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, வேதனையில் இருக்கும் பொழுது, நோயில் இருக்கும் பொழுது, துன்பத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய சமாதானத்தை ஒருபோதும் எதிரியாகிய அலகை எடுத்துவிட இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் சமாதானத்தை விட்டு கொடுத்தாலே போதும், அதுக்குள்ளே பிசாசு வந்து உங்களை எவ்வளவு வேதனைப்படுத்த முடியுமோ, அவநம்பிக்கைப்படுத்த முடியுமோ அதை செய்ய ஆரம்பித்து விடுவான். அதனால பிரச்சனைகள், துன்பங்கள் வரும் பொழுது ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள், ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பியுங்கள், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அறிக்கை செய்ய ஆரம்பியுங்கள். உங்கள் சமாதானத்தை காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வல்லமை அந்த சமாதானத்துக்குள் உங்களால் காண முடியும். As long as you stay in faith, nothing can keep you from God's blessings. நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் வரைக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எதனாலும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட முடியாது. That's what happened to 3 Hebrew teenagers, Shadrach, Meshach, Abednego, in the book of Daniel. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ற 3 எபிரேய வாலிபர்களுக்கு இதுதான் நடந்தது என்று தானியேலின் நூலிலே நாங்கள் வாசிக்கின்றோம். They refused to bow down to the king's golden idol, even though they knew they would throw in the fiery furnace if they rejected the king. கடவுள் மேல் நம்பிக்கையா இருந்த இந்த 3 வாலிபர்கள் அந்த நாட்டு அரசன் ஒரு பொற்சிலையை வணங்க சொல்லும் பொழுது அதை நாங்கள் வணங்க மாட்டோம், அப்படி வணங்காமல் போனால் நெருப்பிலே எரியப்படுவோம் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்த போதிலும், அதான் முக்கியமானது, அவர்கள் அந்த பொற்சிலையை வணங்காமல் இருந்தார்கள். கடவுளுக்கே அவர்கள் தலை வணங்கினார்கள். They could have complained, God, it is not fair. God, you are not with us. God, we are doing your will, and look what happened. அந்த எபிரேயவாளிகள் என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா? கடவுளே, நாங்கள் உண்மையில் எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறோம், இவ்வளவு துன்பத்தை எங்களுக்கு தந்து விட்டீரே, ஆகவே நீர் சரியான ஒரு கடவுள் அல்ல, ஏன் எங்களை நீர் கைவிட்டு இருக்கிறீர், ஏன் எங்களுக்கு இந்த துன்பங்கள் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கடவுள் மேல் கோவப்பட்டிருக்க வேண்டும், முறுமுறுத்திருக்க வேண்டும், அவநம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். Instead they complain to God. They say to the king, we are not going to bow. We know our God will deliver us, but even if he doesn't, we are still not going to bow. அந்த எபிரேய வாலிபர்கள் என்ன சொன்னார்கள் பாருங்கள். கடவுளை அவர்கள் குற்றமாய் பார்ப்பதற்கு பதிலாக, குறையாக பார்ப்பதற்கு பதிலாக அந்த அரசரை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் எங்களை அந்த நெருப்பில் நீங்கள் எறிந்தாலும் நாங்கள் பொற்சிலைக்கு தலை வணங்க மாட்டோம், அந்த நெருப்பில் இருந்தாலும் எங்கள் ஆண்டவர் அதிலிருந்து எங்களை காத்துக் கொள்ளுவார், அப்படி ஆண்டவர் எங்களை காத்துக் கொள்ளாமல் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலைக்கு தலை வணங்க மாட்டோம். அன்பானவர்களே, இதுதான் ஃபெய்த், இதுதான் நம்பிக்கை. இந்த இடத்தை விட்டு வெளியே போன உடனே நாம் உலகத்தார் போல மாறி விடுவதல்ல நம்பிக்கை, மற்றவர்களுக்காக எங்களை மாற்றிக் கொள்வதல்ல எங்களுடைய நம்பிக்கை. அவர் நினைப்பார், இவர் நினைப்பார், இன்றைக்கு எத்தனையோ பேர் அப்படி நாம் மாற்றிக் கொள்ளுகிறோம். இல்லை, நீங்கள் இறைவன் நிமித்தம் உறுதியா இருந்தால் ஆண்டவர் உங்களை உறுதியா இருக்கும்படி ஆசீர்வதிப்பார். நீங்கள் மனிதர்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ சிற்றின்பங்களுக்கோ உலக வழிகளுக்கோ தலை வணங்காமல் ஆண்டவருக்கே தலை வணங்குவீர்களாக என்றால் ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். What they say that we are passing the water and river, we are going through the fire, but God is bigger than the obstacles. அந்த எபிரேய வாலிபர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அன்பானவர்களே, நாங்கள் தண்ணீரை கடக்கிறோம், ஆறுகளை கடந்து போகிறோம், நெருப்பை கடக்கிறோம், ஆனால் இந்த தடைகளை விட நாங்கள் ஆராதிக்கிற கடவுள் பெரியவராக இருக்கிறார். கரங்களை தட்டி மீண்டும் ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். The king had them thrown into that furnace. It should have instantly killed them. அந்த 3 வாலிபர்களையும் அந்த நெருப்பில் தூக்கி போட்ட பொழுது அந்த நெருப்பு அப்படியே அவர்களை பொசுக்கி எரித்திருக்க வேண்டும். But the king came back and checked a little later, said to the guards, did not we throw 3 men
in bound. I see 4 men loose, and one looks like the Son of God. அந்த அரசர் அவர்களை நெருப்புக்குள் எறிந்து சற்று நேரத்துக்கு பின்பு வந்து எட்டி பார்க்கிறார். அவர்களோ கட்டி எறியப்பட்டார்கள். எல்லாவற்றையும் கை காலெல்லாம் கட்டி அந்த நெருப்பிலே போட்டார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக நிற்கிறார்கள். அதே நேரத்திலே 3 வாலிபர்களோடு இன்னொருவரும் அதிலே தெரிகிறார். அவர் கடவுளுடைய மகன் போல் இருக்கிறது அல்லவா என்று அரசர் அடையாளம் கண்டு கொண்டாராம். ஹல்லேலூயா. நெருப்புக்குள்ளே போடப்பட்ட பொழுது பார்த்தீர்கள் என்றால் அன்பானவர்களே, ஆண்டவரோ அந்த நெருப்புக்குள் வந்து அவர்களை கட்டவிழ்த்து வெற்றியோடு வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை தான் இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவரிடத்தில் தான் உங்களை அர்ப்பணியுங்கள் அர்ப்பணியுங்கள் என்று நாங்கள் கத்திக் கொண்டிருக்கிறோம். என்றால் அந்த ஆண்டவரால் மட்டும்தான் உங்களுடைய நெருப்பில் இருந்து உங்களுக்கு விடுதலை தர முடியும். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் உங்கள் கட்டுக்கள் இருந்து விடுதலை தர முடிகிறது. When you know God is bigger than the obstacle or you face, you will make things, God will make things happen that you could never make happen. எப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை தடைகளை விட கடவுள் பெரியவர் என்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் வர ஆரம்பிக்கிறீர்களோ அன்பானவர்களே, அப்பொழுது உங்களால் செய்ய முடியாத பல காரியங்களை இறைவன் உங்களுக்காக செய்வதை நீங்கள் காண முடியும். அந்த நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் வளர்வதற்காக சில பாடுகள் பட வேண்டும், கஷ்டங்கள் பட வேண்டும். எனக்கு தெரியாது நீங்கள் உங்களில் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை தியானிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறீர்களோ எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ½ an hour ஆவது நீங்கள் உங்கள் அறையிலே போயிருந்து ஒரு இறை தியானத்தை மிகுந்த ஞானத்தோடு தியானத்தோடு கேட்டு ஜெபிக்காமல் இருப்பீர்கள் என்றால் தடைகள் ஒருபோது நீங்க அன்பானவர்களே, கட்டுக்கள் அப்படியே இருக்கும், பிரச்சனையாகவே இருக்கும். படுக்கைக்கு போக மட்டும் ஒரு சின்ன பிரே பண்ணால் காணும், காலம் பண்ண மட்டும் ஒரு சின்ன சுபம் செய்தால் போதும், அந்த தொலைபேசி தியானம் மட்டும் கேட்டால் போதும். அப்படி அல்ல அன்பானவர்களே, அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில பெரிய அளவு விசுவாசத்தை வளர்க்காது. ஒவ்வொரு நாளும் என்ன வேலை இருந்தாலும் முடித்து விட்டு அறையிலே போய் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு செய்தி தியானத்தை போட்டுவிட்டு மலர்ந்தால் இருந்து அல்லது உட்கார்ந்திருந்து அதை கேளுங்கள், தியானியுங்கள். அதோடு சேர்ந்து அதில் சொல்லப்படுவதை ஜெபிக்க ஆரம்பியுங்கள். பாருங்கள் உங்கள் வீட்டுகளை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பெறும். கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுவதையும் விடுதலைக்கு மேல் விடுதலை வருவதையும் நீங்கள் காண முடியும். என்றால் கடவுள் தன்னுடைய பாதத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் விடுதலை கொடுக்க முடிகிறது. அல்லேலூயா. Today you may be in a storm, in pain and stressed. I am here to tell you that obstacles never take away your blessing. God is bigger than any obstacles. இன்றைக்கு நீங்கள் என்ன பிரச்சனையோடு இருந்தாலும் இந்த இடத்திலே நான் ஒரு இறை பணியாளராக எதற்கு வந்திருக்கிறேன் என்றால், நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனைகளையும் விட எங்களுடைய ஆண்டவர் பெரியவர் என்று சொல்வதற்காக வேண்டிய இடத்திலே வந்திருக்கிறோம். நம் ஆண்டவர் பெரியவர். In your home, a recording may be playing all day. Why is it failure in my family? Why is the problem one after another? Why are my children not successful? இன்றைக்கு உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஒரு பதிவு நாடா 24 மணி நேரமும் வேலை செய்து ஓடிக்கொண்டிருக்கலாம். அந்த பதிவு நாடா என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால், ஏன் என்னுடைய வீட்டுக்குள்ளே மட்டும் ஒரே பிரச்சனையாக இருக்கிறது, ஏன் என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் ஒரே தோல்வியாக இருக்கிறது, ஏன் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நிலை வராமல் இருக்கிறது என்று ஒரு ரெக்கார்டிங் ஓடிக்கொண்டிருக்கலாம். டுடே சேஞ்ச் யுவர் ரெக்கார்டிங் அட் ஹோம். இன்று உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ரெக்கார்ட் பிளேயரை அந்த ரெக்கார்ட் தட்டை கழட்டி விடுங்கள். Obstacles never takes away God's blessing. God is bigger than any obstacles. ஏனென்றால் தடைகள் ஒருபோதும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உங்களிடத்தில் எடுக்க முடியாது. கடவுள் தடைகளை விட பெரியவராக இருக்கிறார். When my son Isaac applied for university, he expected a certain university to accept him, but they did not.
என்னுடைய மகன் ஐசாக் தன்னுடைய பல்கலைக்கழக படிப்பை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் தனக்கு கிடைக்க வேண்டும் அப்படி என்று அவர் விரும்பினார். ஆனால் அது கிடைக்கவில்லை. As parents, my wife Judy and I were little upset and we tried to comfort him. நானும் என்னுடைய மனைவி ஜூடியும் கொஞ்சம் என்ன பிள்ளை அல்லவா, அப்போ கொஞ்சம் கவலையாக இருந்தது. அவன் எதிர்பார்த்தது கிடைக்காம போய்விட்டதே, அதனால் அவனை ஆறுதல் படுத்தலாம் அப்படி என்று நாங்கள் சில ஆறுதல் வார்த்தைகள் சொன்னோம். But he did not worry about it. He said to us, God always gives us the right one. I will go where God leads me to go. ஆனால் அவர் எங்களுக்கு என்ன சொன்னார் என்றால், நான் ஒன்றும் அதை பற்றி கவலைப்படவில்லை. கடவுள் எப்பொழுதும் எங்களுக்கு சரியானதை தான் கொடுப்பார். அதனாலே கடவுள் என்னை எங்கு போன்று அனுப்புகிறாரோ அந்த இடத்துக்கு நான் போகிறேன் என்று சொன்னார். A year later, he came home from university and said to that our university announced they would start a new course, for that is the course I wanted to go to the university that did not accept me. ஒரு வருட இடைவெளிக்கு பின்பு அவர் பல்கலைக்கழகத்திலிருந்து வீட்டுக்கு வரும் பொழுது மகிழ்ச்சியுடன் என்ன சொன்னார் என்றால், எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே இப்பொழுது ஒரு புதிய பாடத்திட்டத்தை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அந்த பாடத்திட்டத்திற்காகத்தான் நான் அந்த யூனிவர்சிட்டிக்கு போகலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் படிக்கிற இந்த பல்கலைக்கழகத்திலே இதுவரைக்குமே இல்லாத அந்த கோர்ஸ் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். Also, my university always allows me to take that course with what I am taking now. அது மட்டுமல்ல, அவர் என்ன சொன்னார்னா, நான் இப்பொழுது என்ன படித்துக் கொண்டிருக்கிறேனோ அதோடு சேர்த்தே அந்த பாடத்தையும் நான் எடுக்கலாம் என்று பல்கலைக்கழகம் என்னை அனுமதித்திருக்கிறது. Then he said, whatever I want, God will bring it to me. அதுக்கு அவர் என்ன சொன்னார் என்றால், எனக்கு என்ன தேவையா இருக்கிறதோ அதை கடவுள் எனக்கு கொண்டு வருவார். கரங்களை தட்டுவதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பானவர்களே, கடவுள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். My friends, I am telling you today, God never let you fail. நான் இன்றைக்கு ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும், கடவுள் நீங்கள் தோற்று போக ஒருபோதும் விடமாட்டார். He will bring your promotion and he will bring your expectation in your path. உங்களுடைய எதிர்பார்ப்பையும் உங்களுடைய விருப்பத்தையும் இறைவனால் உங்கள் பாதையிலே கொண்டு வர முடிகிறது. He is a God to change the circumstance. He is a God to change the people's heart and the organization for you. எங்களுடைய ஆண்டவர் யார் என்றால், எங்களுக்காக சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர்கள், மக்களுடைய மனதை மாற்றக்கூடியவர். ஏன் சில நிறுவனங்களை கூட நம்முடைய கடவுளால் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட பாருங்கள், நாங்கள் நினைக்கிறோம் என்றால் அந்த பல்கலைக்கழகத்திலே இதுவரைக்கும் ஆரம்பிக்காமல் இருந்த ஒரு பாடத்திட்டம் ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய கடவுள் நாம் எங்கு போகிறோமோ அவருடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து அங்கு எங்களுக்கு வேண்டியதை அவரால் கொண்டு வர முடியும். எந்த மனிதராலும் முடியாது. இதற்காகவே நாம் நினைத்து கவலைப்பட்டு 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 கொண்டு இருந்திருந்தால், அல்லது என்னுடைய மகன் ஐயோ நான் நினைத்தது கிடைக்கவில்லையே என்று அதை பற்றியே யோசித்துக் கொண்டு இருந்திருந்தால் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது? ஆனால் இன்றைக்கு என்ன சூழலில் நீங்கள் இருக்கிறீர்களோ நான் உங்களுக்கு சொல்லட்டும், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு வேண்டியதை என் ஆண்டவரால் கொண்டு வர முடியும் என்று நீங்கள் நம்பும் பொழுது இறைவனால் உங்களுக்கு வேண்டியதை செய்யக்கூடியதாக இருக்கிறது. And remember, obstacles never take away your blessing. God is bigger than any obstacles. Come to Jesus today and commit your life to Jesus and believe Jesus. Jesus is the way and life and the truth. ஆகவே ஒன்றை தயவு செய்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், கடவுள் எல்லா தடைகளையும் விட பெரியவர். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள். என்றால் இயேசுதான் உங்கள் வாழ்வு, இயேசுதான் உங்கள் வழி, இயேசுதான் உண்மை. நாம் அவரை நம்பும் பொழுது எங்களுக்கு வேண்டியதை அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார்.
God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுதில் சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நொடி பொழுதில் சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா என்னை காண்கிறார். என் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். இயேசு என் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். நான் அழமாட்டேன், நான் அழமாட்டேன். அதிசயம் செய்திடுவார். நான் அழமாட்டேன், நான் அழமாட்டேன். அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு என்னை காண்கிறார், என் கண்ணீர் துடைக்கிறார். வானவர்களே, நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நாம் ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் எங்களுடைய உள்ளங்களை உயர்த்தி, எங்கள் கரங்களை உயர்த்தி. ஏனென்றால் நாம் ஒருபோதும் வாழ்க்கையிலே அழுது கொண்டு இருக்கக்கூடாது என்றால் அது கடவுளுடைய விருப்பம் அல்ல. ஆனால் நாம் அழும்படி செய்வது சாத்தானுடைய வேலை. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லட்டும், அந்த சாத்தானால் உருவாக்கப்படுகிற அந்த அழுகைக்கு ஆண்டவர் இந்த இன்றைக்கு எந்த இடத்திலே ஒரு முடிவு கொண்டு வருகிறார். இனி நீங்கள் எப்பொழுதும் ஆனந்த கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர் இந்த நாளில் அற்புதம் செய்வாராக. நாம் எல்லோரும் ஒரு தடவை ஆண்டவரை போற்றுவோம். அந்த நேரத்தில் உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். எல்லாருமாக வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். இது விடுதலையின் நேரம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நீங்கள் துதிக்கும் பொழுது கதவுகள் திறக்கப்படுகிறது. நீங்கள் துதிக்கும் பொழுது கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. துதிக்க ஆரம்பியுங்கள். ஏனென்றால் நீங்கள் துதிக்காதபடி அலகை கட்டி வைத்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரலோக
பரலோக வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறீர்கள். பரலோக ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வருகிறது. நன்றி 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 ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம் அப்பா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து துதித்தது போல நீங்கள் துன்ப சிறையில் இருக்கலாம், பயப்படாதீர்கள். வாயை திறந்த ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள். இயேசுவின் பெயரை சொல்ல ஆரம்பியுங்கள். நன்றி நன்றி ஐயா. இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுது பலவீனங்கள் நீங்கி போகிறது. இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுது நோய்கள் குணமடைகிறது. இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுது உங்கள் வீட்டுக்குள் இருக்கிற பிசாசின் வல்லமைகள் ஓட ஆரம்பிக்கிறது. தீய வல்லமைகள் விரட்டி அடிக்க ஆரம்பிக்கிறது. நன்றி நன்றி ஆண்டவரே. இயேசுவின் பெயரை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது தோல்விகள் வெற்றியாக மாறும். அன்பானவர்களே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுது நீர் எங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீர். ஆறுகளை கடக்கலாம், நெருப்பிலே நடக்கலாம், ஆனால் நீர் எங்களோடு இருந்து எதுவும் எங்களுக்கு தீங்கிழைக்காமல் காத்து அதிலிருந்து விடுவித்து எங்களை வாழ வைக்கும் ஆண்டவர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த நேரத்திலே ஆறுகள் வழியாக, நெருப்பு வழியாக நடக்கிறவர்களாக இந்த இடத்தில் வந்திருக்கிறார்களோ, அல்லது யாரெல்லாம் இதை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில நெருப்பு போன்ற பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். நாங்கள் இந்த நேரத்தில் அற்புதத்துக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே, உம்முடைய பிள்ளைகளுடைய தலைமுறையிலே அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்திலே அற்புதத்தை கட்டளையிடுகிறோம். இந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது அற்புதத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு மோயிசன் தன் மக்களை பார்த்து கூறியது போல, இன்று காண்கிற எகிப்தியர்களை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று அவர் சொன்ன பொழுது, அது போலவே நீர் அற்புதம் செய்தீரே. அதுபோல நாங்களும் ஜெபிக்கிறோம். இன்று இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளை இனி இவர்கள் ஒருபோதும் காணாதபடி இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது அவைகள் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் இவர்களை விட்டு விரண்டு ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தில் இவர்களை விட்டு விலக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே இவருடைய கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. நோய்கள் சுகமடைவதாக. இவர்கள் நெருப்புக்கு பதிலாக விடுதலையை காண்பார்களாக. இவர்கள் துன்பத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியை காண்பார்களாக. இவர்கள் கட்டுகளுக்கு பதிலாக கட்டவிழ்க்கப்பட்டிருப்பதை காண்பார்களாக. இவர்கள் இதுவரைக்கும் சந்தித்த பிசாசின் தொந்தரவுகளுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் அற்புத வல்லமையை காண்பார்களாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய உடலில் இருக்கிற நோய்கள் மறையட்டும். உம்முடைய பிள்ளைகள் உடலில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போகட்டும். உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் மறைந்து போகட்டும். ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவீர்கள், ஆண்டவரே என் மேல் மனமிறங்கி இந்த நேரத்திலே நீர் அற்புதம் செய்தருளும். உம்மிடத்திலேயே என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்மிடத்திலேயே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய திருநாம மகிமை அடையட்டும் என்று அப்படியே ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிப்பீர்களா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து லோருமாக உம்மை நோக்கி அற்புதத்தை எதிர்பாருங்கள். ஏசையா, உங்களுடைய உயர்வை எதிர்பாருங்கள். உங்களுடைய வெற்றியை நோக்கி பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதை பாருங்கள். உங்களுக்காக புதிய கதவுகள் திறக்கப்படுவதை பாருங்கள். இயேசுவின் நாமத்திலே உங்கள் உடலில் இருக்கிற நோயின் கட்டுகள் இப்பொழுதே ஒவ்வொன்றாக கட்டவிழ்க்கப்படுவதை பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய அழகான எதிர்காலம் உங்களை தேடி வருவதை பாருங்கள். அன்பானவர்களே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் ஏசையா. ஸ்தோத்திரம். எல்லோரும் அப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம்.